2006 வந்து ஃபர்ஸ்ட் ஆல் ஓவர் இந்தியாலையும் சரி இந்த குட்காஸ் எல்லாத்தையுமே வந்து சேஃப்டி கீழே வந்து எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. FSSAI ஆக்ட் 2006 வந்து அந்தந்த ஃபுட் கமிஷனர் ஸ்டேட் கமிஷனர் ஆஃப் ஃபுட் சேஃப்டி வந்து அவங்க வந்து ஒரு நோட்டிஃபிகேஷனாகவே இஷ்யூ பண்ணலாம். இந்த குட்கால்லாம் விற்கக்கூடாது, பேன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. இதுக்கு வந்து 2011 வந்து சட்ட ரீதியாக பார்த்திங்கன்னா ஒரு கைட்லைன்ஸை வந்து எடுத்துகிட்டு வராங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ட்ரக்ஸோட சர்க்குலேஷன் வந்து ஓரளவுக்கு கம்மியாக இருந்தது அப்படின்ற மாதிரி தான் என்னோட ஒரு பார்வை. இது எங்கே ஒரு விஷயம் தவற ஆரம்பிக்குது, ட்ரக்ஸுக்கு வந்து ஏன் அதிகமாக போக ஆரம்பிக்குதுன்னா, ஒரு டைமில் வந்து உங்களுக்கு பாக்கு, சிகரெட்டு இந்த மாதிரியான சின்ன சின்ன தவறுகள் பண்ணியிருந்தவங்களுக்கு இப்போ நீங்கள் அதை பேன் பண்ணோன்னா என்ன ஆகிடும், உங்களுக்கு அடுத்து கிடைக்கிற ஒரே விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பொருட்கள் தான் வந்து கிடைக்குது. ஒன்று சரி, இதை பேன் பண்ணோம். இதை பேன் பண்ணுறதுக்கு இந்தியாவில் முழுசாக பண்ண முடியுதுன்னா நெய்பரிங் ஸ்டேட்ஸில் இன்றைக்கும் வந்து சேல் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ அங்கேருந்து தான் இங்கே வந்து தமிழ்நாட்டில் இல்லீகலாக எடுத்துகிட்டு வராங்க. வேர்ல்ட்லேயே பார்த்தீங்கன்னா யங் ஜென்ரேஷன் இருக்கக்கூடிய ஒரே கண்ட்ரி வந்து இந்தியா தான். அதனாலேயே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சில கண்ட்ரிஸ் வந்து இது பொலிட்டிக்கல் அஜெண்டான்னு வச்சுக்கலாம், எங்கே இந்தியா டெவலப் ஆகிட போகுதுன்ற மாதிரி. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லைன்னா நல்லா படித்து அவங்க நல்லா வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்லேயோ இல்லை வந்து படிப்புலையோ வந்து நெக்ஸ்ட் லெவலில் அவங்க ரீச் பண்ணிவிடுவாங்க. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கோசம் இன்டெரக்டாக வந்து அதை எப்படி ஸ்பாயில் பண்ணலான்றதுக்கோசமும் சில வெளிநாட்டு சதிகளும் வந்து நடக்குது. நிறைய இந்த ரீல்ஸ் இதெல்லாம் போடுறாங்க, இந்த மாதிரி கஞ்சா அடிச்சுட்டு பைக்கை வேகமாக ஓட்டுறது, இந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் போடுறாங்க. நம்ம அதை பார்க்கும்போது சிலர் வந்து ஏன் அது பண்ணக்கூடாதுன்னு அவங்கள வந்து ஒரு அபேட் பண்ணுற மாதிரியான ஒரு காரியங்களும் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த யூடியூப்ஸில் இதிலெல்லாம் வந்து இந்த மாதிரியான வீடியோஸை ஃபஸ்ட்டு வந்து என்டையராக ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷனும் ஒரு டிப்ஸும் வந்து கவர்மெண்ட்டும் எடுக்கணும். சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து ஒரு பெருமைக்கு அவங்க அந்த ஏஜில் வந்து அது என்னன்னு தெரியாமல் ஒரு ரீல்ஸ் எடுத்து போட்டுறாங்க. அதை பார்க்குறவங்களுக்கு என்னென்னா அது ஒரு எண்ணத்தை உருவாக்கும்ல, கொஞ்சம் தெரியாமல ஒரு எண்ணத்தை உருவாக்கும்ல. வணக்கம். லாஸ்ட் டைம் வந்து பட்ஜெட்டை பற்றி நிறைய விஷயங்கள் டீகோட் பண்ணோம், நிறைய என்ன விஷயங்கள்லாம் பாசிபிள் இல்லைன்றதை பார்த்தோம். இந்த வாட்டி வந்து ட்ரக்ஸ் ஃப்ரீ தமிழ்நாடு அப்படின்ற ஒரு விஷயம் நோக்கி தமிழ்நாடு கவர்மெண்ட் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது வந்து இப்போ எந்த லெவலில் இருக்குது? ஃபஸ்ட்டு இப்போது என்ன நம்ம அப்படின்னா இந்த பட்ஜெட்டில் வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 264 கோடி வந்து ஆன்டி நார்காட்டிக்ஸ் டாஸ்க் ஃபோர்ஸை வந்து ஒரு 65 யூனிட்டை வந்து 65 ஸ்டேஷன்ஸை வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு 264 crores வந்து அவங்க அலோகேட் பண்ணியிருக்காங்க பட்ஜெட்டில் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வந்து ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் வந்து அரௌண்ட் வந்து 18,000 கிளப்ஸை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு, அதாவது அகெயின்ஸ்ட் ஆன்டி நார்காட்டிக்ஸ் ட்ரக்ஸுக்கு வந்து அகெயின்ஸ்டாக ஒரு கிளப்பு, அதை வந்து ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அரௌண்ட் 18,000 கிளப்ஸை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கோசம் வந்து அது ஒரு ஸ்கீமாக வந்து பட்ஜெட்டில் அலோகேட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இந்த ஆன்டி டாஸ்க் ஃபோர்ஸாக இருக்கட்டும், அது இல்லாமல் இப்போது ரீசெண்டாக பார்த்திங்கன்னா இந்த மே 2026 அண்ட் ஆகஸ்ட் இந்த பிட்வீன் கேப்பில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 5,000 கேசஸ் வந்து புக் ஆகிருக்கு. அரௌண்ட் வந்து 7,000 kgs ஆஃப் கஞ்சா அண்ட் அதர் கேனிபிஸை வந்து சீஸ் பண்ணியிருக்காங்க. அரௌண்ட் 7,200 கேசஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இது வந்து இப்போ ரீசெண்டான ஒரு அப்டேட்ஸு. இந்த கவர்மெண்ட் வந்து ட்ரக்ஸை வந்து முற்றிலும் ஒழிக்கிறதுக்கான நடவடிக்கைகளையும் முயற்சிகளையும் எடுத்துகிட்டு இருக்காங்க. பட் இது என்ன ஒரு விஷயம்னா, ஃபஸ்ட்டு இது எப்படின்றது உருவாச்சுன்ற நம்ம ஸ்டோரியை பார்க்கணும். இது எப்போ வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ரெஜ்மியில் வந்து லாஸ்ட்டு கவர்மெண்ட் இருந்த டிஎம்கே கவர்மெண்ட்டில் வந்து இது வந்து ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய அளவுக்கான ஒரு விஷயமாக வந்து மாற்றப்பட்டது. அதுக்கு முன்னாடி இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் வந்து ஸ்கூல்ஸ் காலேஜஸ் படிக்கிற டைம்லேயே வந்து இருக்கோம். அப்போல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கேயோ 1-2 இடங்களில் தான் வந்து அவைலபிலிட்டிஸ் இருக்கும். அதே மாதிரி அப்போ வந்து சேல் பண்ணுறவங்க ஜஸ்ட் லைக் தட் எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க, மைனர்ஸ்க்கு கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி வந்து புதுசாக யாராவது போனால் வந்து அதில் வந்து விற்கிறவங்களுக்குமே வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக விற்றாங்களோன்ற மாதிரியான ஒரு யோசிக்கக்கூடிய ஒரு தன்மையில் நம்ம இப்போ இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படின்னா வந்து அப்போ இந்த இதுன்னு இல்லை, அப்போ எந்த ஒரு பழக்கத்துக்குமே எதுவுமே பெரியவங்க வந்து கண்டிப்பாங்க. சின்ன பசங்க வந்தால் வந்து ஈவன் அது உங்களோட வியாபாரம் அதில் ஒரு லாப நோக்கம் இருந்தாலுமே அதை வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. நான் சொல்ல இந்த ட்ரக்ஸுன்னு கிடையாது, எந்த ஒரு பொருளுமே இப்போது ஈவன் போய் ஒரு கடையில் போய் ஒரு பாக்கு வாங்குகிறோம், குட்கா வாங்குகிறோம் அப்படின்னா கூட அதை வந்து ரிஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க.
கொடுக்க மாட்டாங்க. அதில் வந்து ₹1 லாபம் வருதுன்னு அவங்க பார்த்தா கூட சின்ன பசங்க என்ன இதெல்லாம் உங்களுக்கு என்ன பழக்கம், இது கெட்ட பழக்கன்ற மாதிரி ஒரு அறிவுரை சொல்லி திருப்பி அனுப்புவாங்க. இன்றைக்கி எல்லாமே என்ன ஆகிப்போச்சுன்னா எல்லாமே வியாபார நோக்கமாகி போச்சு. அதனால் வந்து இன்றைக்கி அறிவுரை சொல்கிறதுக்கு பெரியவங்களும் இல்லை, அப்படியே பெரியவங்க அறிவுரை சொன்னால் கேட்குற அளவுக்கு சின்ன பசங்களும் இப்போ இல்லை இன்றைக்கி இருக்கிற காலகட்டம். இதனுடைய ஆரம்பம் நான் பார்க்குறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கூட ஒரு அரசாங்கமும் நிறைய விஷயங்களை வந்து யோசிக்கிறாங்களா, பேக் டேட்டடில் யோசிக்கிறாங்களா, இல்லைன்னா வந்து இப்போ இதே கவர்மெண்ட்டே நடுவில் ஒரு ஸ்கீம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோர் டு டோர் ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் வீட்டில் இருந்தே புக் பண்ணால் வந்து எடுத்துன்னு வந்து டோர் டெலிவரி பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறதா ஒரு சஜஷன்ஸை வந்து பண்ணாங்க. அதுக்கப்புறமா அது கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆனவுன்னா அது இல்லை அப்படிலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க சட்டசபையில் வந்து சொன்னாங்க. இல்லை நாங்கள் அந்த மாதிரிலாம் எதுவும் எடுத்துகிட்டு வரதுக்கான முயற்சிகள்லாம் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த ஒரு ஸ்கீமை வந்து ட்ராப் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு இங்கே யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குங்க. ஒரு பழக்கம் எப்படி அதிகமாகுது, அதை ஸ்ட்ரிக்டாக கண்ட்ரோல் பண்ண முடியுமா முடியாதான்றது வந்து ரெண்டாவது பேச்சு. இப்போ பொதுவான பொதுமக்கள்கிட்ட ஒரு கருத்து பார்த்திங்கன்னா, ஒரு போலீஸோ இல்லை வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் நினச்சா வந்து இதை கண்ட்ரோல் பண்ணலான்ற மாதிரியான ஒரு பார்வையும் இங்கே இருக்கும். இங்கே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் என்ன ஒரு பிரச்சனைனா, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கான ஸ்ட்ரென்த்து வந்து இப்போ இருக்கான்னா இல்லை, பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, ஒரு 10 இயர்ஸ்க்கு பேக் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜூரிடிக்ஷனில் இருக்குது. ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ எங்கள் ஊரில் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது அப்படின்னா ஆல்மோஸ்ட் இங்கே எத்தனை தெரு இருக்குது, அதில் வந்து யார் யார் தப்பு பண்ணவங்க இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் அவங்களுக்கு ஓரளவுக்கு வந்து அவங்களால மெயின்டைன் பண்ண முடிஞ்சது, மேனேஜ் பண்ண முடிஞ்சது. இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த நார்த் இந்தியன் லேபர்ஸே வச்சுங்களேன், அவங்க வந்து வராங்க, ஒரு 15 நாள் இங்கே இருப்பாங்க, ஒரு மாதம் வேலை செய்கிறாங்க, திரும்பி போயிடுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இப்படி ஒரு இடத்துல பர்மனெண்ட்டாக இல்லாமல் இப்படி டிரான்சிட் ஆகிறவங்களோட ரெக்கார்ட்ஸே அவங்களால மெயின்டைன் பண்ண முடியல. இதுதான் ஃபஸ்ட்டு காரணம் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் போலீஸ் வந்து எங்கே ஏன் அவங்களால வந்து இதை 100% கண்ட்ரோல் பண்ண முடியலன்றதுக்கு இது ஒரு காரணம். ரெண்டாவது, முதல்லாம் வந்து ஒரு கண்ட்ரி வந்து இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து வேர்ல்ட்லேயே பார்த்திங்கன்னா யங் ஜென்ரேஷன் இருக்கக்கூடிய கண்ட்ரி ஒரே கண்ட்ரி வந்து இந்தியா தான். அதனாலேயே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஈவன் அகெயின்ஸ்ட் நெய்பரிங் கண்ட்ரீஸாக இருக்கட்டும், சில கண்ட்ரீஸ் வந்து இது பொலிட்டிக்கல் அஜெண்டான்னு வச்சுக்கலாம், எங்கே இந்தியா டெவலப் ஆகிட போகுதுன்ற மாதிரி சில ஒரு தவறான கண்ணோட்டத்துலேயோ இல்லை வந்து அங்கே இருக்க யங்ஸ்டர்ஸை வந்து டைவர்ட் பண்ணணுன்றதுக்கோசம். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லைன்னா நல்லா படித்து அவங்க நல்லா வந்து ஸ்போர்ட்ஸ்லேயோ இல்லை வந்து படிப்புலேயோ வந்து நெக்ஸ்ட் லெவலில் அவங்க ரீச் பண்ணிவிடுவாங்க. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கோசம் இன்டெரக்டாக வந்து அதை எப்படி ஸ்பாயில் பண்ணலான்றதுக்கோசமும் சில வெளிநாட்டு சதிகளும் வந்து நடக்குது. அதனால் வந்து அதிகமாக வந்து இது வந்து புரள ஆரம்பிச்சிது. இதெல்லாம் தாண்டி இப்போ என்ன கேட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10-15 இயர்ஸ்க்கு பேக் வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ் இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகபட்சம் அவங்க கெட்ட பழக்கம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சிகரெட் பிடிப்பாங்க, இல்லை வந்து இந்த மானிக்சந்த் போன்ற குட்கா பேக்கெட்ஸு, இல்லை இந்த ஆன்ஸை கூல்லி பண்ணுற மாதிரியான ஒரு பழக்கங்களில் தான் இருக்கும். இது என்ன ஆகுதுன்னா, 2006 வந்து ஃபஸ்ட்டு ஆல் ஓவர் இந்தியாலையும் சரி என்ன ஒரு சர்க்கிள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த குட்காஸ் எல்லாத்தையுமே வந்து சேஃப்டி கீழே வந்து எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. FSSAI ஆக்ட் 2006 வந்து அதுக்கு வந்து ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்டைசேஷன் ஆக்ட்ன்ற மாதிரி 2006 வந்து இது ஒரு ஆக்டை வந்து எனாக்ட் பண்ணி அதுக்கு அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்தந்த ஃபுட் கமிஷனர், ஸ்டேட் கமிஷனர் ஆஃப் ஃபுட் சேஃப்டி வந்து அவங்க வந்து ஒரு நோட்டிஃபிகேஷனாகவே இஷ்யூ பண்ணலாம், இந்த குட்கால்லாம் விற்கக்கூடாது, பேன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. இதுக்கு வந்து 2011 வந்து சட்ட ரீதியாக பார்த்திங்கன்னா ஒரு கைட்லைன்ஸை வந்து எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இங்கே தான் ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ட்ரக்ஸோட சர்க்குலேஷன் வந்து ஓரளவுக்கு கம்மியாக இருந்தது அப்படின்ற மாதிரி தான் என்னோட ஒரு பார்வை. இது எங்கே ஒரு விஷயம் தவற ஆரம்பிக்குது, ட்ரக்ஸுக்கு வந்து ஏன் அதிகமாக போக ஆரம்பிக்குதுன்னா, ஒரு டைமில் வந்து உங்களுக்கு பாக்கு, சிகரெட்டு இந்த மாதிரியான சின்ன சின்ன தவறுகள் பண்ணியிருந்தவங்களுக்கு இப்போ நீங்கள் அதை பேன் பண்ணோன்னா என்ன ஆகிடும், உங்களுக்கு அடுத்து கிடைக்கிற ஒரே விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பொருட்கள் தான் வந்து கிடைக்குது. ஒன்று, சரி இதை பேன் பண்ணோம், இது பேன் பண்ணுறதுக்கு இந்தியாவில் முழுசாக பண்ண முடியுதுன்னா நெய்பரிங் ஸ்டேட்ஸில் இன்றைக்கும் வந்து சேல் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ அங்கேருந்து தான் இங்கே வந்து தமிழ்நாட்டில் இல்லீகலாக எடுத்துகிட்டு வராங்க. தமிழ்நாட்டில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா 2018 வந்து ஸ்டேட் கமிஷனர் ஆஃப் ஃபுட் சேஃப்டியில் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணுறாரு. எந்த ஒரு கடையிலையுமே வந்து இந்த குட்கா ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி, எனி கைண்ட் ஆஃப் குட்கா ப்ராடக்ட்ஸ், இப்போ நம்ம சொன்ன இந்த எந்த ஒரு ப்ராடக்ட்டும் சேல் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் எடுத்துகிட்டு வராங்க. அதை வந்து இந்த குட்கா ரீட்டைலர்ஸ் ஆர் ஹோல்சேலர்ஸ், மேனுஃபேக்சர்ஸ் அவங்க சேல் பண்ணுறவங்க வந்து ஒரு கேஸை வந்து ஹைகோர்ட்டில் வந்து ஃபைல் பண்ணுறாங்க. ஜனவரி 2023 பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து குவாஷ் பண்ணிடுறாங்க. ஏன்னா ஆக்சுவலாக வந்து இந்த FSSAI ஆக்ட் கீழே பார்த்தீங்கன்னா செக்ஷன் 30 கீழே தான் இந்த நோட்டிஃபிகேஷன்ஸை கொடுத்துருப்பாங்க.
செக்ஷன் 59 கீழே வந்து இப்போ நான் ஒரு குட்கா ப்ராடக்ட்ஸை விற்கிறேன், இல்லீகலாக விற்கிறேன் அப்படின்னும்போது ஒரு பொட்டி கடையில் நான் விற்கிறேன்னா என்னை அரெஸ்ட் பண்ணால் இந்த செக்ஷனில் தான் ப்ரொசீடிங்ஸை வந்து அவங்க இனிஷியேட் பண்ணுவாங்க. இப்படி இருக்கும்போது ஜனவரி 23 வந்து ஹைகோர்ட் இதை குவாஷ் பண்ணோன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ இருந்த டிஎம்கே கவர்மெண்ட் வந்து உடனே ஏப்ரலில் வந்து அப்பீல் போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஹைகோர்ட்டில் வந்து குவாஷ் பண்ணதை வந்து டெம்பரரியாக அவங்க வந்து ஸ்டே கொடுக்குறாங்க. ஹைகோர்ட் ஆர்டரை வந்து ஸ்டே பண்ணி கொடுக்குறாங்க. திரும்பி மேலே வந்து அப்போ இருந்த கவர்மெண்ட் வந்து அகெயின் வந்து சுப்ரீம் கோர்ட் அப்ரோச் பண்ணி அதான் இந்த ஏப்ரலில் அப்ரோச் பண்ணி அந்த ஸ்டே ஆர்டர் வாங்கின பிறகு மேலே இங்கே என்ன பண்ணுறாருன்னா, திரும்பி ஸ்டேட் கமிஷனர் வந்து திரும்பி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுக்குறாங்க. அப்போ ஹைகோர்ட்டுக்கு போகும்போது ஹைகோர்ட் என்ன சொல்லிச்சுங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த கேஸை டிசைட் பண்ணுற வரைக்கும் வந்து ஸ்டேட் ஹேஸ் ஆல் த ரைட்ஸ் டு இஷ்யூஸ் இந்த மாதிரியான நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுக்கறதுக்கோ இல்லை டிசிஷன் எடுக்கிறதுக்கு வந்து ஸ்டேட்டுக்கு எல்லா ரைட்டுமே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி அதை முடிச்சிருப்பாங்க. இப்போ நம்ம திரும்பி பேக் இங்கே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பழக்கம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்தோம். இப்போ சுதந்திரம் இன்றைக்கி வந்து ட்ரிங்க்ஸுக்கு நிறைய பேர் அடிக்ட் ஆகிற அளவுக்கு தான் இதே நம்ம கவர்மெண்ட் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, ட்ரிங்க்ஸை வந்து ஃப்ரீயாக விட்டு இன்றைக்கி நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போ ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கவர்மெண்ட்ஸ் ஏன் வந்து அந்த டாஸ்மாக்கு லீவ் கொடுக்கணும்? என்னோட கண்ணோட்டத்தில் நான் யோசிக்கிறது இது வந்து நம்ம கரெக்டாக தப்புன்றதை விட என்னோடய பார்வையில் என்னோட தனிப்பட்ட ஒரு இதுவாக என்னன்னு எப்படி நான் பார்க்குறேன் அதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர் வந்து டெய்லி வந்து அவர் தண்ணி அடிக்கிறாரு போகிறாருன்னும் போது நேற்று திடீர்னு ஒரு நாள் லீவ் விட்டிங்க அப்படின்னிங்கன்னா ஒன்று இது பிளாக்ல போய் வாங்குறதுக்கு போகிறதுக்கான விஷயங்களை வந்து அவங்க நாடுறாங்க. அப்படி கிடைக்காத பட்சத்தில் இது போதைன்றது ஒரு அடிக்ஷன், அதனால தான் இதை கண்ட்ரோல் பண்ண முடியல. உடனே நம்ம வந்து டாஸ்மார்க்ஸை வந்து தூக்க முடியாது. அப்படி தூக்குனிங்கன்னா வந்து சைக்காலஜிக்கலாக வந்து அது அடிக்டர்ஸ் வந்து ஒரு மாதிரி சைக்காலஜிக்கலாக அவங்களுக்கு வந்து ட்ரபிள்ஸ் வரும், இல்லை ஹெல்த் இஷ்யூஸ் வரும்ன்ற மாதிரியான விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணி தான் இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தானே ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, டைமிங்கை வந்து ரெடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. 12 o'clock இப்போ மார்னிங்கில் விற்கிறது போய் 12 o'clock தான் நீங்கள் ஷாப்ஸ் ஓப்பன் பண்ணோம், அதே மாதிரி நைட்டு 10 o'clock க்ளோஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி. ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன், யாரோ ஒருத்தர் மறந்துட்டு ஒருத்தர் வந்து டெய்லி சாப்பிட்றவர் இல்லை இஸ் அன் அடிக்டர்னு வச்சுப்போம், ஆல்கஹால் அடிக்டர்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இன்றைக்கி ஒரு நாள் இப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்ட பிறகு கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் அவங்க என்ன அடுத்தது என்ன தேடுறாங்க, வேறு என்ன கிடைக்கும்? அவங்களுக்கு தேவை இந்த ஹேபிட்ஸில் இருக்கிறவங்களுக்கு என்ன தேவை, அந்த ஒரு போதைன்றது தானே நம்ம சொல்ல வரோம். அந்த போதைன்னு இருக்கும்போது ரெகுலராக கிடைக்கிற போதை எனக்கு கிடைக்கல, அதனுடைய அவைலபிலிட்டி இல்லைன்னும் போது அடுத்தது வேறு என்ன மாதிரியான கிடைக்கும்? பிகாஸ் இது வந்து அவங்களுக்கு ஒரு ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கு வந்து அன்றைக்கி இல்லைன்னும் போது அவங்களுக்கு அது ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரியான ஒரு சுச்சுவேஷனோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் கவர்மெண்ட்ஸும் வந்து ஃபுல் பேன்ஸை வந்து எடுத்துகிட்டு வர முடியல. ஓகேங்களா, ஸ்லோவாக தான் வந்து இதை டயக்னைஸ் பண்ணணும். ஒருத்தர் வந்து டெய்லி தண்ணி அடிக்கிறவரை வந்து திடீர்னு வந்து நீங்கள் தண்ணியே அடிக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாதுன்றதுனால தான் டைமிங்ஸை குறைக்கிறாங்க. இந்த மாதிரி ஹாலிடேஸை வந்து அவங்க ஒரு கண்ணோட்டத்தில் வச்சு இதை வந்து இப்போது இண்டிபெண்டன்ஸ் டே இல்லை சில டேஸ்க்கு வந்து கவர்மெண்ட்ஸ் வந்து லீவ் விட்றாங்க. ஆனால் என்னோட ஒரு இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லீவ் விட்றதுனால என்ன ஆகிட போகுது, இப்போ இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் 10 பேரில் ஒரு 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி வந்து எனக்கு ஒயின் ஷாப்பில் வந்து லீவு லிக்கர் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் அடுத்தது எனக்கு வேறு என்ன கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அதை நாடி போகக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து நம்மளே உருவாக்குறோமான்ற ஒரு பாயிண்ட் வந்து ஒரு பக்கம் என்னோடய பார்வையில் நான் பார்க்குறது. அது ரெண்டாவது விஷயம் வந்து என்னென்னு பார்த்தோம் அப்படின்னிங்கன்னா, இதுக்கு இன்னொரு காரணமும் என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து கிரவுண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகி போச்சு. ஃபிசிக்கலான ஆக்டிவிட்டியே வந்து இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. மேக்ஸிமம் மொபைல் இருக்காங்க. இல்லைன்னா வந்து ஒரு ஏஜ் வரைக்கும் வந்து எனர்ஜி வந்து அந்த லெவல் வந்து பயங்கர ஹையாக இருக்கும். இப்போ நான் வந்து அந்த யங்ஸ்டர்ஸில் அந்த 20 years அந்த ஏஜில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இல்லை குழந்தையிலேருந்தே கூட சொல்கிறேன், வீட்டில் ஃபுல்லாக ரோட்டில் விளையாடுவோம், சாப்பிட்றதுக்கே அவ்வளோ ஒரு கூப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்ல வீக்லி ஒன்ஸ் கிரிக்கெட் விளையாடுறதோ இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இருந்தது. இன்றைக்கி இப்போ வர அதில் வந்து அதெல்லாம் குறைய ஆரம்பிச்சு. அப்போ அந்த பசங்களுக்கு என்னென்னா, இன்றைக்கி நம்ம குழந்தைங்களை வந்து நம்பி இன்றைக்கி வீட்டுக்கு வெளியே வந்து விளையாட விட முடியும் அப்படின்னா கூட எல்லார் வீட்லேயும் அதை வந்து விட மாட்டேன்றாங்க. காரணம் இன்றைக்கி வந்து சொசைட்டி அந்த அளவுக்கு ஒஸ்ட்டாக போயிட்டுருக்குன்ற ஒரு பக்கம். ஏன்னா வந்து சைல்டு டிராஃபிக்கிங் நடக்குது. இதெல்லாம் பயந்துன்னு எது குழந்தைங்களை வெளியே விடணும். குழந்தைங்களுக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் ஒன்று இருந்தால் போதும் அப்படின்னும் போது இது ஃபிசிக்கலாக இல்லைன்னும் போது அடுத்தது இது எங்கே போய் நம்ம இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ சைக்காலஜி. ஒரு மனித உடல்ன்றதே பார்த்தீங்கன்னா அது வந்து எல்லா ஹார்மோன்ஸும் அந்தந்த ஏஜில் வந்து அது ஒரு தீனி போடுற மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஒரு எனர்ஜியாக இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து உங்கள் பிரெயின் ஆக்டிவாக இருக்கிற அந்த ஏஜ்லேயோ அந்த டைம்லேயோ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த மொபைல் இதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகிடுதுன்னா, அது வந்து ஒரு அப்செட் ஸ்டேஜுக்கு வந்தால் அடுத்தது அது என்ன பண்ணுதுன்னா, இந்த மாதிரியான ஒரு டைவர்ஷன்ஸை வந்து அது எதிர்பார்க்குது. ஸோ இதெல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயத்தை வந்து கவர்மெண்ட்ஸ் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். இப்போது இது எல்லா கவர்மெண்ட் மாதிரி 264 கோடி விற்றா
ஒரு ஒரு டாஸ்க் ஃபோர்ஸை க்ரியேட் பண்ணால் மட்டும் போதுமான்றதை கேட்டிங்கன்னா ஈவன் யங்ஸ்டர்ஸ்க்கும் அந்த இது இருக்கணும், இதை சேல் பண்ணுறவங்களுக்கும் அந்த ஒரு பொறுப்பு இருக்கணும். ஏன்னா அந்த சேல் பண்ணுறவங்களும் ஒரு விஷயத்தை யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அடுத்த ஒரு ஜென்ரேஷனை வந்து இதை ஸ்பாயில் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமா இது இருக்கும். அது அவங்க வீட்டிலேயே கூட நாளைக்கு இல்லை, அது அடுத்த தலைமுறை வந்து அது பாதிக்கப்படும் அப்படின்ற ஒரு பக்கம் பார்க்கணும். ரெண்டாவது என்னென்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த சின்ன சின்ன கெட்ட பழக்கங்களில் கற்றுக்கிறது போக இன்றைக்கி இது எல்லாமே இப்படி போக ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கும் அதை தாண்டி வந்து அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து இந்த குட்கா பேக்கெட்ஸ்லேயே வந்து தனித்தனியாக வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. லெட் தம் மிக்ஸ், அவங்க மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம், நம்ம தனித்தனி பேக்கெட்டில் விற்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த பானோட ஒரு இது தனியாகவும் இன்னொரு ஷேஷேவும் மாதிரி வந்து விற்க ஆரம்பித்தாங்க. இது வந்து ஒரு லீகல் லூப் ஹோலாக வந்து இதை யூஸ் பண்ணி இன்றைக்கி இந்தியாவில் பண்ணும்போது சுப்ரீம் கோர்ட் அதுக்குமே வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுக்குமே வந்து ஒரு தடை விதிக்கணுன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து சொன்னதுனால அதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸும் இஷ்யூ பண்ணாங்க. ஆனால் இப்போ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இதை வந்து கிடைக்குதான்னா இன்றைக்கும் கிடைக்குது. இதில் இன்டெரக்டாக இன்னொரு விஷயங்கள் இருக்குது. இதில் என்ன ஆகிடுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு பக்கம் நீதிமன்றங்களில் வழக்குகள் வந்து தேங்குதுன்னு நம்ம தான் பேசுகிறோம். நீதிமன்றங்களில் வழக்குகள் அதிகமாகிறதுக்கான சூழ்நிலையை உருவாக்குறதும் இந்த அரசாங்கங்கள் தான். இப்போது இதே குட்கா பேக்கெட்ஸ் வந்து இங்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் ஃபுல் பேண்டுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை இல்லீகலாக எங்கேருந்து எடுத்துக்கின்னு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நெய்பரிங் ஸ்டேட்ஸ்லேருந்து இப்போ ஆந்திராவில் இருந்தோ இல்லை கர்நாடகாவில் இருந்தோ டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, அதை தாண்டி இங்கே வந்து கிடைக்குது. இப்போ ரீசெண்டாக கூட ஹைகோர்ட்டில் கூட திருநெல்வேலியில் வந்து ஸ்கூல்ஸுக்கு பக்கத்தில் வந்து இந்த மாதிரி கூல்லேப் விற்கிறாங்கன்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து ஜட்ஜு வந்து சொல்லியிருப்பாங்க. அது பேப்பர்லேயும் நியூஸாக வந்து வந்திருக்கும். ஆனால் இது என்னோட பார்வையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம ஆல்கஹால் கூட தான் கவர்மெண்ட்டே விற்கிது. அது வந்து உடம்புக்கு கெடுதல் கிடையாதா? அப்போ கேட்கும்போது வேணுன்றவங்க அதை வாங்கிட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்வினையை வந்து சொல்லுவாங்க. எல்லாரையும் வந்து அரசாங்கம் குடிக்க சொல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தையோ இல்லைன்னா வந்து அதுக்கு பல்வேறு கருத்துக்களை வந்து அவங்க அந்த இடத்துல முன் வைக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ குட்காஸ் இதெல்லாம் விற்கிறானும் போது இப்போ ஒரு பொருள் கிடைக்கலன்றதுனால தான் இன்னொரு பொருளோட ரீச் வந்து என்ன கேட்டிங்கன்னா, இந்த 2018 அப்புறமா ஏன் இதை வந்ததுன்னா, இப்படி உங்களுக்கு வந்து இந்த குட்கா ப்ராடக்ட்ஸ் வந்து குறையுது. அவன் 10 ரூபா கொடுத்து ஒரு பாக்கு வாங்கி போடுறவனுக்கு வந்து இன்னைக்கு 10 ரூபா இல்லைன்னும் போது அது பிளாக் மார்க்கெட்டில் 40 ரூபா 50 ரூபான்னு விற்கிறாங்க. ஸோ அவன் 50 ரூபா கொடுத்து அதை வாங்குறதுக்கு நான் 30 ரூபா கொடுத்து நான் இதை வாங்கிடுறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு அடுத்த சோர்ஸ் என்னன்றதை தானே தேடி போக தோணுது. கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே குட்கா ப்ராடக்ட்ஸை விற்றாலுமே அவங்களே டேக்ஸ் அதிகமாகவே இன்ஸ்டெட் ஆஃப் இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா குட்கா ப்ராடக்ட்ஸும் வெளியே வந்து அவைலபிலிட்டி இல்லீகலில் மார்க்கெட்டில் கிடைக்குது. இது கிடைக்கல போல வரலன்றதெல்லாம் வந்து இதெல்லாம் சும்மா கண்ணை கட்டின்னு நம்மளே வந்து இது இல்லை போலன்ற மாதிரியான ஒரு கதை. பட் ஆக்சுவலாக கேட்டிங்கன்னா இது இருக்குது. இதில் இன்னொரு ட்ராபேக் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இல்லீகலாக வரும்போது 10 ரூபா ஒரு ப்ராடக்ட் வந்து இப்போ நீங்கள் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கோ இல்லை வந்து இந்த மாதிரி ஒரு ஆன்ஸ் இந்த மாதிரியான குட்கா ப்ராடக்ட்ஸ் வந்து 10 ரூபா 20 ரூபா விற்கிறது வந்து இப்போ தமிழ்நாட்டில் 70 ரூபா 80 ரூபான்னு விற்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த 70 ரூபா 80 ரூபான்னா இந்த 50 ரூபா எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் இந்த கவர்மெண்ட்ஸ் வந்து கரப்ஷனே இல்லை, கரப்ஷனை நாங்கள் வந்து ஒழிக்கணும், லஞ்சத்தை ஒழிக்கணும், இதுதான் எங்களோட ஒன் டைம் அஜெண்டான்னு இப்போது சுதந்திர தினத்தனி கூட முதலமைச்சர் வந்து பேசுகிறாரு. அதுக்கு மக்களும் வந்து ஒத்துழைக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை வந்து அவர் முன்வைக்கிறார். நான் கேட்குறது என்னென்னா, கவர்மெண்ட் வந்து இப்போ எப்படி நீங்கள் ஆல்கஹாலை வந்து இப்போ ஆல்கஹால்லேயும் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 14 கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸை வந்து சேல் பண்ணக்கூடாதுன்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து எஃப்எஸ்சிலேருந்து கொடுத்துருக்காங்க. அதில் மிக்ஸ் பண்ணுற கண்டென்ட் வந்து சரியில்லைன்ற மாதிரி எல்லா டாஸ்மாக்குக்கும் வந்து இந்த ஒரு 14 பிராண்ட்ஸை வந்து சேல் பண்ணக்கூடாதுன்னு ஒரு தடையை வந்து கொடுத்துருக்காங்க அன்டில் ஃபர்தர் ஆர்டர்ஸ் வரைக்கும். அந்த மாதிரி இப்போது கவர்மெண்ட்ஸே என்ன பண்ணலான்னா, டேக்ஸை வந்து ரெவன்யூ அதிகம் பண்ணலாம். இப்போ இந்த 50 ரூபா வந்து எங்கே போகுது? இப்போது ஒருத்தர் வந்து பக்கத்து ஸ்டேட்டில் போயிட்டு இல்லீகலாக அதை வந்து எடுத்துகிட்டு வர்றாருன்னு வச்சுப்போமே, அகென்ஸ்ட் லா அவர் மாட்டினாருன்னா வந்து இப்போது சமீபத்தில் கூட ஒரு வீடியோ வந்து வைரலாக இருக்கும். எங்கள் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் வந்து ஒரு காரில் அப்படியே ஏறி ஃப்ரண்ட்டில் வந்து பிடிச்சின்னு இருப்பார். அப்படியே பிடிச்சின்னா அந்த ஹோண்டா சிட்டியை வந்து நிறுத்தாமல் வரும்போது அதை ஒரு வழியாக பிடிச்சி அந்த வீடியோ வந்து பயங்கர ப்ராப்ளம் ஆச்சு. ஒரு 4-5 கிலோமீட்டர் அந்த பேனட்லேயே அவர் படுத்துட்டு அவர் இறங்காமல் அப்படியே வந்து ஒரு பண்ணி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து இந்த கூல்லேப் போன்ற குட்கா ப்ராடக்ட்ஸ் வந்து பல 16-20 கிலோவுக்கு மேலே வந்து கடத்த முயற்சி பண்ணதாகவும் அதை வந்து தடுத்து நிறுத்தினார்ன்றதுக்கான ஒரு பாராட்டம் அவருக்கு மக்களிடையிலையும் சரி அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் அதை வந்து ஒரு வெகுவாக வந்து பாராட்டினாங்க. இப்போது அங்கேருந்து இப்போ இந்த மாதிரியான
இதை தாண்டி வர்றது தான் இங்கே இப்போ இல்லீகல் ப்ராடக்ட்ஸ் வந்து இங்கே வருது இல்லீகல் மார்க்கெட்டில். இதில் என்ன ஆகிடுதுன்னா 20 ரூபாய்க்கு கிடைக்கிற பொருள் இங்கே 70 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அது 2 வகையாக நான் பார்க்குறது என்னென்னா, ஒரு மக்கள் 20 ரூபாய்க்கு கன்சியூம் பண்ணுறவன் 70 ரூபாய்க்கு ஃபோர்ஸ் பண்ணக்கூடிய இடத்துக்கு அவனை தள்ளப்படுறாங்க இன்டெரக்டாக. ஒன்று. 2வது பார்த்தீங்கன்னா, இது சுத்தமாக கிடைக்காம பண்ண முடியுமானா அதுவும் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு சேலஞ்ச். அதுவுமே கிடைக்காம பண்ணிட்டா போன்ற இந்த பழக்கத்துக்கு வந்து கற்றுக்கிறதுக்கான ஆட்களோட தொகை வந்து அதிகமாக மாறும். சிம்பிள் தான். கவர்மெண்ட்ஸுக்கும் வந்து நல்லா தெரியும் ஒரு விஷயத்தை வந்து ஏன் வந்து ஃபுல்லாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாதுன்றதுக்கு காரணம், இங்கே நீ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணனா அடுத்தது என்னன்றது தேட ஆரம்பிச்சிருவாங்க மக்கள். இப்போ வந்து இந்த பாக்கு போடுறவங்க இதெல்லாம் ஒரு ஹேபிட்டாக வந்து ஒரு 20 வருஷமாக ஒருத்தர் பாக்கு போட்டுருக்காரு. இல்லை அந்த மாதிரி ஒரு ஹேபிட்ஸில் இருக்கிறவர் இன்றைக்கி திடீர்னு நீங்கள் வந்து இல்லீகல் மார்க்கெட்லேயும் அது கிடைக்காதுன்னு பார்த்தீங்கன்னா அவர் அடுத்தது என்ன தேட போவார்? ஆல்டர்னேட்டிவ்ஸை தேட போவார். அதனால தான் கவர்மெண்ட்டும் சில இடத்துல வந்து கண்டும் காணாமல் இருக்கிறதுக்கு காரணமும் அதுதான். பட் கவர்மெண்ட்டே என்ன பண்ணலான்னா, ஃபுல்லாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியலன்ற பட்சத்தில் டேக்ஸை வந்து ஹெவியாக வைங்க. ஓகேங்களா? ஈவன் லிக்கருக்காக இருக்கட்டும் எதுக்காக இருக்கட்டும் அந்த ரெவன்யூ அட்லீஸ்ட் கவர்மெண்ட்டுக்காவது வந்து வரும். அதையும் வந்து இவங்க பண்ணுறது கிடையாது. யோசிக்கணும் ஒரு விஷயம் எப்போ வந்ததுன்னா, இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் எடுத்தீங்களா, இந்த 2018 நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறமா தான் ட்ரக்கோட கேசஸ் வந்து அதிகமாக இங்கே ஆயிருக்கும். ஏன்னா அது எப்போ நீ இந்த வந்து குட்கா பான் இதெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பித்தாங்களோ அப்போ தான் வந்து இதனுடைய ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கும். இது வந்து போலீஸ்க்கும் வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இது அன்றைக்கி 2000 பேர் கன்சியூம் பண்ணவங்க இன்றைக்கி 5000 கேஸ் பிடிக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெக்கார்ட் ஆவரேஜாக நீங்கள் எடுத்து பாருங்கள். 2018க்கு அப்புறமாவோ இல்லை 2015க்கு அப்புறமாவோ தான் இந்த இன்க்ரீஸ் லெவல் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் இப்போ ஜாஃபர் சாதிக்ன்றவர் போன ஆட்சியில் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ என்ன ஆச்சு? இப்போது ஜாஃபர் சாதிக் யார்? அவர் டிஎம்கே மெம்பராக இருந்தார், போனார் வந்தார்ன்றதெல்லாம் தாண்டி ஒரு மனிதன் வந்து இப்போ அதை விற்று இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் லெவலில் அவர் இங்கேருந்து ஸ்மகிள் பண்ணியிருக்காருன்னா அந்த மாதிரியான ஒரு ஹப்பாக வந்து தமிழ்நாட்டை வந்து மாறிடுச்சுல்ல. அது மாறினதுக்கு காரணமும் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான். ஸோ கவர்மெண்ட்ஸும் நிறைய திங்க் பண்ணணும். ஆல்டர்னேட்டிவ்ஸ் வேறு என்ன எடுத்துகிட்டு வரணும், டைவர்ஷன்ஸ் வேறு என்ன கொடுக்கணும். அதேமாதிரி இப்போ வீடியோஸும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய இந்த ரீல்ஸ் இதெல்லாம் போடுறாங்க. இந்த மாதிரி கஞ்சா அடிச்சுட்டு பைக்கை வேகமாக ஓட்டுறது இந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் போடுறாங்கன்னும் போது அதை பார்க்கும்போது சிலர் வந்து ஏன் அது பண்ணக்கூடாதுன்னு அவங்கள வந்து ஒரு அபேட் பண்ணுற மாதிரியான ஒரு காரியங்களும் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த யூடியூப்ஸில் இதிலெல்லாம் வந்து இந்த மாதிரியான வீடியோஸை ஃபஸ்ட்டு வந்து என்டையராக ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷனும் ஒரு ஸ்டெப்ஸும் வந்து கவர்மெண்ட்டும் எடுக்கணும். சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து ஒரு பெருமைக்கு அவங்க அந்த ஏஜில் வந்து அது என்னன்னு தெரியாமல் ஒரு ரீல்ஸ் எடுத்து போட்டுடுறாங்க. இது வந்து முற்றிலும் தவிர்க்கிறதுக்கு என்ன, அதை பார்க்குறவங்களுக்கு என்னென்னா அது ஒரு எண்ணத்தை உருவாக்கும்ல, தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு எண்ணத்தை உருவாக்கும்ல. ஸோ இது வந்து கவர்மெண்ட்டையும் நம்ம முழுசாக குறை சொல்ல முடியாது, மக்களும் பார்க்கணும், சொசைட்டியில் இருக்கிறவங்களும் இதை யோசிக்கணும். இது வந்து ஒரு எல்லாருமே கூட்டாக சேர்ந்தால் மட்டும்தான் இதை முயற்சி பண்ண முடியும். இதை தடுக்கிறதுக்கான ஒரு விஷயம். ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடுன்றது கவர்மெண்ட் மட்டும் இல்லை, மக்களாகிய நாம் அனைவருமே வந்து அதை பற்றி அதுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்டு வரணும். இப்போ இந்த மாதிரி ஆப்ஸ் வருதுன்னா அதில் வந்து நம்ம நெய்பர்ஸ் நம்ம பக்கத்தில் யாராவது விற்கிறாங்க இல்லை கன்சியூமர் இருக்காங்க அப்படின்னா அவங்கள பற்றி ஒரு தகவலை கொடுத்து அவங்களுக்கான சில விஷயங்களை கவர்மெண்ட்டுக்கு நம்மளும் ஒத்துழைச்சா மட்டும்தான் இதை வந்து ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாட்டை வந்து எடுத்துகிட்டு வர முடியுன்றது தான் என்னோட ஒரு பார்வை. இப்போ வந்து நிறைய இடத்துல வந்து இல்லீகலாக ட்ரக்ஸ் சேல்ன்றது இன்னி வரைக்கும் நடந்து தான் இருக்குது. அதை வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குற நபருக்கு வந்து பாதுகாப்பு இருக்கா அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குல்ல சார்? இல்லை, இப்போ அதுக்கு தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த டெடிகேட் ஆப்பில் வந்து என்னென்னா உங்கள் நேம்லாம் வந்து அதில் ரிஜிஸ்டர் ஆகாது. ஸோ நீங்கள் கம்ப்ளைண்ட் வந்து ஃபிசிக்கலாக இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் நீங்கன்றது தெரியும். அதனால தான் இந்த ஆப்பில் தான் வந்து டோல் ஃப்ரீ நம்பர் வந்து ஹெல்ப்லைன் நம்பரும் ஒன்று வச்சுருக்காங்க. இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாருன்னே தெரியும். நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னா யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்றதே ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தெரியாதுல்ல. இப்போது ஈவன் கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணுறவங்க கூட சம்டைம்ஸ் அவங்க மூலிமா லீக் ஆகுதுன்னா கூட இப்போ அவங்களுக்கே தெரியாது நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தோமா அப்படின்றது தெரியாது. பட் கம்ப்ளைண்ட் வந்து போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேரும். ஸோ இது ஒரு வகையில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்களுக்கும் ஒரு சேஃப்டி. ஒரு உதாரணத்துக்கு இப்போ நம்ம பக்கத்து தெருவில் வந்து யாரோ ஒருத்தர் சேல் பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ நீங்கள் அமிச்சாலும் சரி நான் அமிச்சாலும் நீங்கள் அமிச்சிங்களா நான் அமிச்சிங்களான்னு சேல் பண்ணுறவருக்கும் தெரியாது, போலீஸ்க்கும் தெரியாது. இப்போ நம்மளுக்கான ஒரு இன்டெரக்ட் ஒரு சேஃப்டி தானே, அது ஒரு நல்ல மெஷர் தான். அது இப்போ கடந்த ஆட்சிலையும் இந்த ஆட்சிலையும் வந்து ட்ரக்ஸ் வந்து கம்மி பண்ணுறதுன்றது எந்த லெவலில் போய்ட்டு இல்லை, இதுதான் இப்போ நம்ம தான் சொல்கிறோமே, இவங்க வந்து யங்ஸ்டர்ஸுக்கான ஒரு விஷயம். இப்போது மே டு ஆகஸ்ட் வந்து ஒரு 5000 கேசஸ் பிடிச்சிருக்காங்க, 7000 கிலோ வந்து கஞ்சா பேன் பண்ணியிருக்காங்க. நான் யோசிச்சு பாருங்களேன், இந்த 3 மாதத்தில் 7000, அதாவது பிடிச்சது, இதை தாண்டி பிடிக்காமல் விட்டதும் இருக்கும். விட்டதுன்னா தெரிஞ்சே இல்லை, அவங்களுக்கு ஒரு சோர்ஸ் இல்லாமையும் இதையும் தாண்டி தான் அப்போது உள்ளே வந்திருக்கு. அப்போது கடந்த 5 ஆண்டுகளில் ஒரு 3 மாதத்தில் 7000 கிலோ கஞ்சா வந்து கடத்தப்பட்டு
சீஸ் பண்ணப்பட்டு 5000 வழக்குகள் 7000 பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னிங்கன்னா 3 மாதம் தான். மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 4 மாதத்தில் இவ்வளோ நடக்குதுன்னா, ஆகஸ்ட் விட்டுருங்க, மே, இந்த 3 மாதத்தில் இவ்வளோ கேசஸ் நடக்குது, இவ்வளோ பிடிக்கிறாங்க அப்படின்னிங்கன்னா, இப்போ 7000 கிலோ பிடிச்சாங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 500-1000 கிலோமாவது இதையும் தாண்டி ஒரு கண்ணில் மண்ணை தூவிட்டு கடத்துறவங்க கடத்தியிருப்பாங்க. அது இல்லைன்றதை வந்து யாராலையுமே வந்து மறுக்க முடியாது. அப்போது இத்தனை ஆண்டுகளில் இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் வந்து இதை செய்ய தவறுச்சான்ற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ இந்த கவர்மெண்ட் வந்து காரணம் என்னென்னா, இந்த கவர்மெண்ட்டை தேர்ந்தெடுத்தவங்க பாதி பேர் வந்து யங்ஸ்டர்ஸ் அண்ட் விமன்ஸ்ன்றதுனால அவங்களோட சேஃப்டிஸோ அவங்களுக்கான முக்கியத்துவத்தை வந்து இந்த கவர்மெண்ட் வந்து அதிகமாக கொடுக்குது. அதுதான் நம்ம முதல்வருக்கு வந்து அவங்களோட ஃபேன் பேஸ் வந்து இந்த ஏஜில் இருக்கிறதுனால அவருமே வந்து இது பொதுவாக அவருக்குமே ஒரு விஷ் இருக்குல்ல, இதெல்லாம் மாற்றணுன்றதுனால தானே அவர் வந்தார். மக்களும் வந்து இந்த மாற்றத்தை அவர் கொடுப்பாருன்னு நம்பி தானே அவரை அந்த பதவியில் உட்கார வச்சுருக்காங்க. ஸோ அவருக்குமே வந்து அந்த ஒரு எண்ணம் இருக்குது. மக்களும் அதை கோஆப்ரேட் பண்ணணுன்றது இது ஜஸ்ட் லைக் தட் ஒரே நாள்லலாம் இதை மாற்ற முடியாதுங்க. அதாவது இது ஊறி போன மாதிரி இதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்ற பண்ண முடியும். ஆனால் இதை ஸ்ட்ரிக் பண்ணாங்கன்னா ஒவ்வொரு பீரியட் வந்து இது குறையும். ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸையும் வந்து இவங்க நிறைய வந்து உருவாக்கணும். ஃபஸ்ட்டு டேட்டாஸ் எடுக்கணும். ஸ்கூல்ஸ், காலேஜஸில் என்ன மானிட்டர்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை வந்து அதிகமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன்ஸ் இருக்குங்க. எந்த ஒரு தவறுக்குமே வந்து தண்டனை வந்து எந்த ஒரு குற்றத்துக்கும் வந்து தண்டனை வந்து கடுமையாக இருந்ததுன்னா அந்த குற்றம் அடுத்தவங்க வந்து செய்யறதுக்கு யோசிப்பாங்க. இன்றைக்கி நிறைய குற்றங்கள் அதிகமாக வரதுக்கு காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, தண்டனைகள் நேரத்தில் சீக்கிரத்தை கடுமையாகவும் வழங்கப்படுறது இல்லை. அதனால தான் குற்றம் செய்கிறவங்களுக்கு அந்த ஒரு பயமே இல்லாமல் போயிட்டுருக்கு இது. ஸோ அதுவும் ஒரு இன்டெரக்டான ஒரு காரணமாக தான் என்னோட பார்வையில் நான் பார்க்குறேன். நன்றிங்க.